அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தோசைக்கு நம்ம வீட்டில் இன்னைக்கு காளான் கிரேவி அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். என்னோட ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன் வாங்க. அதுக்கு நான் 200 கிராம் காளான் எடுத்திருக்கேன். வெட்டி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. பூண்டு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது வதங்கறதுக்கு. இது கூடயே சின்ன துண்டு இஞ்சியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட வெட்டி வச்ச வெங்காயம், பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு 3 வெங்காயம் எடுத்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கருவேப்பிலை சேர்த்து நல்லா செவக்க வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது பாதி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீடியம் சைஸ் தக்காளி 3 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கலாம். இது நல்லா வதக்குவோம். பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட திக்னஸ்க்காக நான் முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு அரைச்சிட்டு எடுத்து வந்துடலாம். அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம தாளிப்புக்கு போயிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், கருவேப்பிலை, பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு தாளிப்புக்கு, வெட்டி வச்ச வெங்காயம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கும் டேஸ்ட்டுக்கும் நம்ம என்னென்ன பொடி எடுத்துருக்கோம்னு பார்த்துக்கலாம். மல்லித்தூள், மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய்த்தூள், வரமிளகாய்த்தூள், இதுதான் நம்ம குழம்புக்கு சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் செவக்க வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பொடிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பச்சை வாசம் போக வரைக்கும் பிரட்டி விட்டுக்கலாம். அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இது ஒரு பக்கம் கொதிச்சு வரட்டும். இது கூடயே நம்ம காளானையும் சேர்த்து வேக வச்சிடலாம். அதுவும் வெந்துடும், பச்சை வாசனையும் போயிடும். நல்லா கொதிச்சு வரும்போது கொதிச்சு சேர வேகட்டும். இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மல்லித்தலை தூவி பரிமாற வேண்டியதுதாங்க. சுட சுட தோசையோட சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். தோசைக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, சப்பாத்தி இல்லை சாப்பாடு கூடயும் சேர்த்து சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும்.